சரி என்னாச்சு சொல்லு. இந்த வார்த்தை இருக்குல்லங்க, இது ரொம்ப அழுத்தமான வார்த்தை, இது ரொம்ப தேவையான வார்த்தையும் கூட. பல இடங்கள்ல நமக்கு அப்பா அம்மாக்கள் கொடுப்பாங்க, இல்ல நல்ல நண்பன், இல்ல கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் சரி என்னாச்சு சொல்லுன்னு சொல்லுவாங்க, நம்ம சொல்றதை கேட்பாங்க. இந்த மனநிலை மிக மிக அவசியங்க. பட் பல நேரங்களில் நம்மளை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தில் பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், குறிப்பாக சோஷியல் மீடியா மாதிரியான இடங்கள்லாம் நாம் ஒன்று சொல்ல வந்தால் என்ன சொல்ல வரனே புரிஞ்சுக்காம அவனுக்கு என்ன கவுண்டர் கொடுக்கலாம், என்ன ரிப்ளை பண்ணலாம், இப்படிங்கிற மனநிலையில் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் ஒன்று சொல்ல வந்தால் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சமா. அவன் முதல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் இங்கே முத தேவைன்றாங்க. இந்த ஃபார்முலா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இல்லை என்ன மாதிரி இது நல்லா இருக்கு, இப்போ தான் நான் கேட்குறேன் அப்படின்னா வாங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஒருத்தர் ஒன்று சொல்ல வரப்ப அதை முழுசாக முதல்ல என்ன சொல்ல வராங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுக்கு பதில் என்னவோ அந்த பதில் கொடுக்கலாம். ஏன்னா கவுண்டர் கொடுக்கணும், ரிப்ளை கொடுக்கணுங்கிற மைண்ட் செட்டில் யார் சொல்கிற கருத்தையும் கேட்க வேணாம். அது ஆரோக்கியமான ஒரு ஆர்கியூமெண்ட்டா இல்லை ஆரோக்கியமான ஒரு கான்வர்சேஷனாக கண்டிப்பாக அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க.